அகதா கிறிஸ்டியின் ரோஜர் ஆக்ரைடு கொல்லப்பட்டார். அத்தியாயம் 4, பகுதி 2. டின்னர் முடிந்ததும் முடியாததுமாக தனது கையை என் கைக்குள் பிணைத்து கொண்ட ஆக்ரைட் என்னை அப்படியே அவருடைய பிரத்யேக அறைக்கு இட்டு சென்று விட்டார். காஃபி வந்து முடிஞ்சதும் யாராலும் நாம் தொந்தரவு பண்ண மாட்டோம் என விளக்கினார். நமக்கு யாரும் இடையூறு தராமல் பார்த்துக்க வேண்டியது ரேமண்டின் பொறுப்புன்னு அவங்கிட்ட சொல்லிட்டேன். கவனிப்பது வெளியே தெரிந்து விடாவண்ணம் நான் அவரை ஓசையின்றி படித்தேன். அவர் ஏதோ ஒரு உத்வேகத்தின் பிடியில் சிக்கி கிடப்பது துல்லியமாக புரிந்தது. சில நிமிடங்கள் அறையின் தரையில் மேலும் கீழுமாக நடந்து கொண்டிருந்த அவர் காஃபி ட்ரேயுடன் பார்க்கர் உள்ளே நுழைந்த சடுதியில் அங்கு கணப்பருகில் ஒரு நாற்காலியில் தன்னை அப்படியே போட்டுக்கொண்டு உட்கார்ந்தார். ஆக்ரைடின் பிரத்யேக படிக்கும் அறை வசதிகள் செறிந்த வாட்டமான ஒரு அறையாக இருந்தது. ஒரு சுவர் முழுவதும் புத்தக அலமாரிகள் அமைக்கப்பட்டிருந்தன. பெரிய பெரிய நாற்காலிகள் நீல நிற ரப்பர் தோல் கொண்ட உறையால் மூடப்பட்டு அழகுற வைக்கப்பட்டிருந்தன. வரிசையாக அடுக்கப்பட்டு சுத்தமாய் ஃபைல் பண்ணப்பட்டிருந்த தஸ்தாவேஜுகளும் ஆவணங்களும் ஜன்னலோரத்தில் தெரிந்த அகலமான பேஜையில் பரத்தப்படாமல் அடுக்கப்பட்டிருந்தன. பல சஞ்சிகைகளும் விளையாட்டு பத்திரிகைகளும் அங்கிருந்த ஒரு வட்ட மேஜையில் இருந்தது. தனக்கான காஃபி கோப்பையை கை நீட்டி எடுத்தபடி, சாப்பிட்டு முடிச்சதும் தினசரி அந்த வழி மறுபடியும் வருது டாக்டர் என்று குறிப்பிட்டார் ரோஜர் அமைதியாய். அன்னைக்கு இதுக்கு நீங்கள் கொடுத்த அதே மாத்திரைகளை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தரணும். எங்கள் சந்திப்பு என்னவோ மருத்துவ ரீதியான ஒன்று என்ற பதிப்பினை உண்டாக்க அவர் துடிப்பதாய் எனக்கு பட்டது. நானும் அதற்கேற்றாறு போல பாத்திரம் தாங்கினேன். வலி இருக்குன்னு எதிர்பார்த்தேன். அதனால தான் கையோட கொஞ்சம் டேப்லெட்ஸை கொண்டு வந்திருக்கேன். குட் மேன், அதுங்களை இப்போவே கொடுங்க. ஹாலில் என் பையில் இருக்குது, கொண்டு வரேன். அந்த சிரமம் உங்களுக்கு வேண்டாம் என்ற வார்த்தைகளில் சட்டென என்னை கை தூக்கி கட்டி போட்ட அவர், பார்க்கர் எடுத்துக்கொண்டு வருவான். டாக்டர் பையை கொண்டு வரியா பார்க்கர்? நிச்சயமா சார். பார்க்கர் நகர்ந்து விட்டான். நான் பேச வாயை திறந்திருப்பேன். ரோஜர் ஆக்ரைட் கையை நிமிர்த்தி தடுத்து விட்டார். இப்போ ஆரம்பிக்க வேண்டாம், வெயிட். என்னை நானே கட்டுப்படுத்திக்க முடியாத அளவுக்கு நரம்பு அதிர்ந்துக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியலையா? எனக்கு இது பட்டவர்த்தனமாகவே தெரிந்தது. மேலும் நானும் இருப்பு கொள்ளாமல் இருந்தேன். அவர் இங்கு காட்டிக்கொண்டிருக்கும் எல்லா விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் என்மேல் கவிழ்ந்து விழுந்த என்னை நிலை கொள்ளாமல் ஆக்கியிருந்தன. மறுபடியும் ஆக்ரைட் ஏறத்தாழ திடீரென பேசினார். அந்த ஜன்னல் சாத்தி தானே இருக்கு, ப்ளீஸ் ஒரு முறை பார்த்துட முடியுமா என்றார். சின்னதாய் ஆச்சரியப்பட்ட நான் எழுந்து அந்த ஜன்னல் வரை போனேன். அது ஒரு பலகனி சாட்டப்பட்ட ஜன்னல். அதன் கனமான நீல நிற வெல்வெட் சீலை இழுத்து மூடப்பட்டிருந்தாலும் அந்த ஜன்னல் சீசா பலகை போன்று மூடிக்கொண்ட அதன் மேல் பாகத்தில் திறந்தே இருந்தது. நான் இன்னும் அதே ஜன்னல் அருகே இருந்தபோது பார்க்கர் எனது சின்ன டாக்டர் பையை எடுத்துக்கொண்டு மீண்டும் அறைக்குள் பிரவேசித்திருந்தான். மீண்டும் அறைக்குள் அவசரமாய் நுழைந்தபடி, எல்லாம் சரியாதானே இருக்கு என்றேன் நான். அந்த ஜன்னலோட தாழ்பாலை போட்டுட்டீங்கல்ல? எஸ். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆக்ரைட்? பார்க்கர் அப்பொழுது தான் கதவினை சாற்றிவிட்டு வெளியேறியிருந்தான். இல்லாவிட்டால் இக்கேள்வியை கேட்டிருக்கவே மாட்டேன். இதற்கு மறுபதில் தருவதற்கு முன் 1 நிமிடம் போல பொறுத்திருந்தார் ஆக்ரைட். பிறகு 1 நிமிடம் கழித்து, நான் நரகத்தில் இருக்கேன் டாக்டர் என்றார். நோ, அந்த மாத்திரைகளை எடுத்து வெறுப்பேத்தாதீங்க. பார்க்கறதுக்காகத்தான் நான் அப்படி சொன்னது. வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஆவலாக கேட்க காதை தீட்டிக்கிட்டு காத்திருப்பானுங்க இந்த வேலைக்கார பயலுங்க. இப்படி வந்து உட்காருங்க, கதவும் சாத்தி தானே இருக்கு. எஸ்,
ஒருத்தராலும் ஒட்டு கேட்க முடியாது. இப்படி இருப்பு கொள்ளாமல் துடிக்காதீங்க ப்ளீஸ். ஷெப்பர்ட், கடந்த 24 மணி நேரத்தில் நான் எதையெல்லாம் அனுபவிச்சிருக்கேன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. ஒரு வீடு குட்டிச்சுவராகிய அதன் சொந்தக்காரன் தலையில் விழுந்தா அவனுக்கு எப்படி இருக்கும், அப்படி விழுந்திருக்கு என் தலை மேலே இடி. ரால்ஃபோட பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது, அது இருக்கட்டும். ஆனால் நாம் இப்போ அதை பற்றி பேச போவதே இல்லை. இது வேற. இது எப்படி சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியல. ரொம்ப சீக்கிரமாக இதில் நான் ஒரு முடிவெடுக்க வேண்டிய நெருக்கடி வேற. ஓரிரு நிமிடங்கள் மௌனமாகி போனார் ரோஜர் ஆக்ரைட். எவ்விதமாய் தொடங்குவதென்று விளங்காத பிடிப்பற்ற தன்மை அவரிடம் தெரிந்தது. மீறி அவர் பேசிய போது கேட்ட கேள்வி எனக்கு ஒரு முழு ஆச்சரியமாய் அமைந்தது. இப்படி ஒன்று கேட்கப்படும் என்று நான் துளியும் எதிர்பார்க்கவே இல்லை. ஷெப்பர்ட், நீங்கள் தானே ஹாக்லே பெரரஸ் கடைசியாக நோயாகி விழுந்தபோது மருத்துவம் செஞ்சது? எஸ், நான் சிகிச்சை தந்தேன். முதல் கேள்வியை விட அடுத்த கேள்வி கட்டமைக்க அவர் அதிக சிரமப்படுவதாய் தோன்றியது. நீங்கள் எப்போவாவது சந்தேகிச்சதுண்டா? எப்போவாவது உங்கள் மண்டைக்குள்ளே எழுந்ததுண்டா? அதாவது வெல், அவருக்கு விஷம் வைக்கப்பட்டிருக்கலாம்னு எந்த சமயத்திலாவது உங்கள் டாக்டர் மூளைக்குள்ளே பொறிக்கீறியதுண்டா? இப்பொழுது நான் ஓரிரு நிமிடங்கள் சாந்தமாகியிருந்தேன். பிறகு என்ன சொல்வதென்று எனக்குள் நான் ஒரு முடிவுக்கு வந்து கொண்டேன். ரோஜர் ஆக்ரைட் ஒன்றும் கரோலின் கிடையாது. நான் உண்மையை சொல்கிறேன் என்றேன் நான். அந்த சமயத்தில் எனக்கு எந்த வகையான சந்தேகமும் கிடையாது. ஆனால் வெட்டியாக என் சிஸ்டர் பேசின வம்பு தான் அப்படி ஒரு எண்ணத்தை என் மூளைக்குள்ளே முதல்ல விதைச்சது. அப்போதிலிருந்து அந்த எண்ணத்திலிருந்து என்னால் வெளிவரவே முடியல. ஆனால் நினைவிருக்கட்டும், அப்படி ஒரு மனக்லேசத்துக்கு எந்த வகையான அடித்தளமும் மருத்துவ ரீதியாக என்கிட்ட கிடையாது. அவருக்கு விஷம் வைக்கப்பட்டிருக்கு, அவர் சொன்னார். சுரத்தையே அற்ற கனமான குரலில் இதை பேசினார் அவர். யாரால? கராராக கேட்டேன் நான். அவருடைய மனைவி. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்படிதான்னு அவளே என்கிட்ட சொன்னான். எப்போ? நேத்து. மை காட், நேத்து. ஆனால் அது தந்த சுமை ஏதோ 10 வருஷத்துக்கு முன்னால் கேட்ட செய்தி போன்ற பாரத்தை என் நெஞ்சில் தந்திருக்கு. நான் ஒரு நிமிடம் போல அமைதியானேன். பிறகு அவரே தொடர்ந்தார். உங்களை முழுக்க நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக எடுத்துக்கிட்டு தான் இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஷெப்பர்ட். புரியுதா? உங்களை தாண்டி இது எங்கேயும் போகக்கூடாது. இதில் உங்களுடைய ஆலோசனை எனக்கு தேவை. நானே இந்த பாரத்தை தூக்கிக்கிட்டு அலைய முடியாது. சற்று முன்னாடி நான் சொன்ன மாதிரி இதை எப்படி சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியல. அந்த முழு கதையும் உங்களால் என்கிட்ட சொல்ல முடியுமா கேட்டேன். நான் இன்னும் ஏதும் விளங்காத இருட்டிலேயே தான் இருக்கேன். எதனால் இப்படி ஒரு பாவ மன்னிப்பை கேட்க மிஸ்ஸஸ் ஃபெரரஸ் முன் வந்தாங்க? இதுதான் கதை. 3 மாதங்களுக்கு முன்னாடி என்னை கல்யாணம் பண்ணிக்கும்படி நான் மிஸ்ஸஸ் ஃபெரரஸ்கிட்ட கேட்டேன். அவள் மறுத்தா. விடலை. நான் மறுபடியும் போய் கேட்டேன். அவள் இணங்கினான். ஆனால் அவளோட 1 வருஷ துக்க அனுசரிப்பு முடிகிற வரைக்கும் எங்களுக்குள்ள நிச்சயமானதை பப்ளிக்காக சொல்ல அவள் என்னை அனுமதிக்கலை. நேற்று அவளை நானே போய் பார்த்தேன். அவள் கணவர் இறந்து 1 வருஷம் 3 மாதம் ஆகிடுச்சின்னு சுட்டி காட்டியன்னா எங்கள் நிச்சயதார்த்தத்தை பப்ளிக்காக அறிவிப்பதில் மேற்கொண்டு எவ்விதமான தடையும் இருக்கக்கூடாதுன்னு நினைவுபடுத்தினேன். கொஞ்ச நாளாகவே அவளுடைய நடவடிக்கைகளை ஒருவித அந்நியத்தன்மை இருப்பதை நான் கவனிச்சுக்கிட்டே தான் வரேன். அப்போது திடுதிப்புன்னு எவ்விதமான முன்னறிவிப்பும் எனக்கு தராமல் அவள் சடான்னு உடைஞ்சி நொறுங்கி போனான். அவள்
அவ எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான். கொடூரமான இருந்த அவ கணவன் மேலே அவளுக்குள்ளேயே உருவாகியிருந்த வெறுப்பு, என் மேலே வளர ஆரம்பிச்சிருந்த காதல், அப்புறம் அப்புறம் கொடூரமான முறையில் அவ எடுத்த முடிவு, விஷம். மை காட், அது ஒரு ஈவரக்கமற்ற கொலை. ஆக்ராய்டு முகத்தில் இப்பொழுது உருவான திகில், அது அறிவுறுத்திய விலகல் ஆகிய இரண்டையும் நான் பார்த்தேன். இவற்றையே மிஸ்ஸஸ் ஃபெரரஸும் நிச்சயமாக கவனித்திருக்க வேண்டும். அனைத்தையும் காதலுக்காக மன்னித்தருளும் வகையை சேர்ந்த காதலன் கிடையாது இந்த ரோஜர் ஆக்ராய்டு. இவர் ஒரு சாதாரண பிரஜை. சட்டத்துக்கு கட்டுப்பட்ட விஷயங்களே நல்லவை மற்றும் ஆபத்தற்றவை என்ற இவருடைய குண அதிசயம் மேற்சொன்ன உண்மைகள் வெளிவந்து முடிந்த கணமே இவரை அவளிடமிருந்து தாட்சியமின்றி விலகியிருக்கு. எஸ் என்று தனிந்த குரலில் அவருடைய தனி ஆவர்த்தனத்தை தொடர்ந்தார். அவ எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான். இதில் அத்தனை சமாச்சாரங்களையும் தெரிஞ்சு வச்சிருந்த ஒரு நபர் இருப்பது எனக்கு தெரிய வந்தது. ஏகப்பட்ட தொகையை கேட்ட அவளை அவன் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது ஏற்படுத்தி தந்த மன உளைச்சல் தான் அவளை பைத்திய நிலைக்கு தள்ளி அவளோட நடவடிக்கைகளில் ஒருவித அந்நியத்தன்மையை தந்திருக்கு. யார் அந்த நபர்? கேட்ட என் கண் முன் அருகருகில் சென்று கொண்டிருந்த ரால்ஃப் பேடன் மற்றும் மிஸ்ஸஸ் பெரரஸ் ஆகியோரின் முகங்கள் எழுந்து நின்றன. அத்தனை நெருக்கமாயிருந்த இவ்விருவரின் தலைகள் மலமளவென உள்ளே மூண்ட படபடப்பினை நான் அக்கணம் அனுபவித்தேன். ஒருவேளை ஹோ, ஆனால் நிச்சயமா அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அன்றைய மதியமே வெளிப்படையாய் கல்மிஷமின்றி வரவேற்ற ரால்ஃபின் அணுகுமுறை நினைவுக்கு வந்தது. நான் ஒரு முட்டாள். அந்த ஆள் பேரை அவ என்கிட்ட சொல்ல முன்வரலை என்றார் அவர் மெதுவாய். சொல்லப்போனா அந்த ஓர் ஆண்னு அவ சொல்ல வரலை. ஆனாலும் கூட என ஒப்புக்கொண்டு தொடர்ந்த நான், அது ஒரு ஆணாதான் இருக்கணும் எனில் இதில் உங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லையா என்று கேட்டேன். இதற்கு பதிலாய் பன்றி போல தாளாது உருமிய ஆக்ராய்டு தனது கைகளுக்குள் முகத்தை அப்படியே போட்டு புதைத்து கொண்டார். அப்படி இருக்க முடியாது என்றார். அப்படி ஒரு தீர்வை நினைச்சு பார்ப்பது கூட என்னை ஒரு பைத்தியக்கார கட்டத்துக்கு கொண்டு போயிடும். நோ, என் மூளையை கடந்து போன அந்த காட்டுத்தனமான கற்பனையை நான் உங்ககிட்ட கூட பகிர்ந்துக்க மாட்டேன். இருந்தாலும் டாக்டர், உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். அவ சொன்ன எதுவோ தான் விவாத பொருளாக இருக்கும் அந்த ஆள் நிஜத்தில் என் வீட்டிலையே இருக்கும் ஒரு நபர்னு என்னை நினைக்க வச்சுது. ஆனால் ஹோ நோ, அது அப்படி இருக்க முடியாது. அவ சொன்னதை நான் தான் தப்பர்த்தம் பண்ணிக்கிட்டு குழம்பியிருக்கணும். நீங்கள் அவங்களுக்கு சொன்னது தான் என்னத்தை நான் சொல்கிறது? அவ பேசினதெல்லாம் எப்படியாப்பட்ட அதிர்ச்சியாக எனக்குள்ளே இறங்குச்சின்னு அவ தான் நேராகவே பார்த்தாளே. பிறகு அந்த கேள்வி முளைச்சிது, இதில் என்னோட கடமை என்ன? நடந்த காரியங்களுக்கு பின்னால் என்னை ஒரு இணைப்பாக ஆக்கினா அவ. தெரியுதா என்ன நடக்க போகுதுன்னு அவ உணர்ந்துட்டான்னு எனக்கு பட்டது. தூணாயிட்டேன். எஸ், என்கிட்ட 24 மணி நேர அவகாசம் கேட்டா. அதுக்குள்ள அவ ஒன்றும் பண்ணிக்க மாட்டான்னு எனக்கு சத்தியம் பண்ணி தந்தா. இவளை பிளாக்மெயில் பண்ணி மிரட்டிக்கிட்டு இருக்கும் அந்த பொறுக்கியோட பெயரை எனக்கு தர அவ திட்டவட்டமாக மறுத்துட்டா. தெரிஞ்சிட்டா நான் ஆயுதத்தோட நேராக அவங்கிட்ட ஓடிடுவேணும். அதனால் அவளுடைய ரகசியங்கள் எல்லாம் காட்டு தீயா பரவிடுன்னு நினச்சாலோ என்னவோ. அவகிட்ட இருந்த எனக்கு தகவல் வரும்னா 24 மணி நேரம் முடியறதுக்குள்ளே வரும்னு சொன்னான். கடவுளே! ஹோ ஷெப்பர்ட்,
சத்தியமாக சொல்கிறேன், இதில் அவள் என்ன பண்ணிக்க போகிறான்னு மறைஞ்சிருப்பது என் மூளைக்கு எட்டவே இல்லை. எஸ், தற்கொலை. நான் அவளை இந்த முடிவுக்கு நோக்கி விட்டிருக்கேன். ஓ மை காட்! கிடையவே கிடையாது என்றேன் நான். நடந்துள்ள விஷயங்களை ரொம்பவும் மிகைப்படுத்தி பார்க்காதீங்க. அவங்க மரணத்தின் காரணம் உங்கள் வீட்டு வாசல் படியில் இல்லை. இப்போ கேள்வி என்ன தெரியுமா? நான் இப்போ என்ன பண்ணுவது? அந்த தொத்திஷ்ட பெண்மணியோட போய் சேர்ந்துட்டா இப்போ போய் அந்த குப்பையை மறுபடியும் கிளறணும். குட், நானும் உங்கள் கருத்தை ஏற்றுக்கிறேன். ஆனால் இதில் இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது. அவளை நிஜத்தில் வந்து கொன்று போட்டதுக்கு சமமா அவளை தற்கொலை வர விரட்டி வெற்றி கண்டிருக்கும் அந்த பொறுக்கி நாயை நான் எப்படி அடைவது? அவனுக்கு அந்த முதல் குற்றம் தெரியும். அதை வச்சுக்கிட்டு அவன் வட்டமடிச்சுக்கிட்டே நெருங்கும் கழுகு போல இறங்கியிருக்கான். குற்றத்துக்கான அபாரத்தை அவ கட்டிட்டா. ஆனால் அவனை அப்படியே விடுதலையா உலாவ விட்டுட வேண்டியது தானா? ஹோஹோ என்றேன் நான் மெல்லமாய். அவனை தேடி பிடிச்சு தான் ஆகணும்னு சொல்கிறீங்களா? இதுக்கு நிறைய விளம்பரங்கள் தேவைப்படும், விளங்குதா? ஆமாம், இதை பற்றி நானும் யோசித்தேன். குறுக்கும் நெடுக்கமாக மேலிருந்தும் கீழ் வரைக்கும் நான் என் மூளைக்குள்ளேயே போட்டு உலுக்கி எடுத்தாச்சு. குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் என்ற உங்களுடைய கருத்தை நானும் முழுக்க ஆமோதிக்கிறேன். ஆனால் இதுக்கு நாம் தர வேண்டிய விலை? எழுந்து கொண்ட ஆக்ராய்டு அப்படியும் இப்படியுமாக நடக்க ஆரம்பித்து விட்டார். தற்சமயம் மறுபடியும் அவருக்கிருந்த இருக்கைக்குள் புதைந்தாள். கவனிங்க ஷெப்பர்ட், நாம் இப்படி பண்ணினா என்ன? அவகிட்ட இருந்து ஒரு பதிலும் வரலேனா மறைஞ்சி போன அத்தனை சமாச்சாரத்தையும் மறைஞ்சதாகவே விட்டுவிடுவோம். அவகிட்ட இருந்து பதிலா? ஹோ, என்ன சொல்ல வரீங்க என்றேன் நான் ஆர்வமாய். எங்கேயாவது எப்படியாவது அவ போவதற்கு முன்னாடி எனக்காக ஒரு தகவலை விட்டு வச்சிருக்கணும் என்பது என்னுடைய அழுத்தமான எதிர்பார்ப்பு. இது என் நிலைப்பாட்டை உங்களோட என்னால் விவாதிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் இது அப்படித்தான். நான் மறுப்பாய் தலையசைத்தேன். அவங்க ஒரு வார்த்தையோ ஒரு கடிதமோ கூட உங்களுக்கு விட்டு வச்சுட்டு போகலை என்று குறிப்பிட்டு காட்டினேன். ஷெப்பர்ட், அவள் விட்டு வச்சிருக்கா என்பதில் நான் பூரண நம்பிக்கையாக இருக்கேன். மேலும் முக்கியமாக இறப்பு என்னும் முடிவை கையில் வெளிப்படையாக எடுத்துக்கொள்வதன் மூலம் அவளை அப்படி ஒரு இக்கட்டான முடிவை எடுக்கும்படி விரட்டி அடித்தவனுடைய அடையாளம் தேடப்படணும். இந்த வகையில் அவன் மீதான அவப்பழி தீர்க்கப்படணும்னு அவன் முடிவு பண்ணியிருக்கா. அவளோட கடைசி கட்டத்தில் நான் அவளை சந்திச்சிருந்தேனா அவன் யார் என்பதை என்கிட்ட சொல்லிட்டு எப்படியாவது அந்த நாயை கண்டுபிடிச்சி கண்டன் துண்டமாக வெட்டி போடும்படி அவன் சத்தியம் வாங்கிட்டு இருப்பான். எஸ். இப்பொழுது என்னை பார்த்தார் அவர். உங்களுக்குள் தோன்றும் இப்படிப்பட்ட நினைவுகள் மீது உங்களுக்கு நம்பிக்கை கிடையாதா? ஓ எஸ், நம்புவது உண்டு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி அவகிட்ட இருந்து ஒரு பதில் வார்த்தை வந்து இந்த இடத்தில் நான் அப்படியே நிறுத்திவிடும்படி ஆனது. கதவு ஓசையின்றி திறக்கப்பட கையில் ஒரு கொத்து கடிதங்களுடன் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான் பார்க்கர். மாலை தபாலில் வந்தவை சார் என அத்தனையும் அவரிடம் ஒப்படைத்தான். பிறகு காஃபி கோப்பைகளை சேகரித்த அவன் வெளியேறினான். எனது கவனம் கன நேரம் திசை மாற்றப்பட்டு பின் ஆக்ராய்டின் மேல் விழுந்தது. வந்தவற்றில் ஒரு பெரிய நீல நிற உரையை பார்த்து கொண்டிருந்த அவர் மனிதன் ஒருவன் சிலையாய் ஆகிவிட்டதைப் போல ஆகியிருந்தார். மீதி கடிதங்கள் தரையில் விழும்படி ஸ்மரணையற்றவராய் இருந்தார் அவர். அவ கையெழுத்து மூச்சடைக்க சொன்னார் அவர். அவள் வெளியே போய் நேற்று ராத்திரி இதை போஸ்ட் பண்ணியிருக்கணும். ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி அந்த உரையின் ஒட்டப்பட்ட பகுதியை கிழித்தெறிந்த ரோஜர் அதன் உள்ளிருந்து கனமான மற்றொரு உரையை உருவினார்.
பிறகு அவர் நிமிர்ந்து கூர்மையாய் கவனித்தார். கேட்டார், ஜன்னலை மூடியாச்சில்ல, நிச்சயமா? படு நிச்சயமா என்ற நான் ஆச்சரியமாய், ஏன்? இன்னைக்கு சாயங்காலம் முழுக்க யாரோ என்னை கவனிப்பதா, உளவு பார்ப்பதா, பின்தொடர்வதா விளங்கொன்னா ஒரு உள்ளுணர்வு என்னை வதச்சிக்கிட்டே இருக்கு. ஹே ஹே, என்னது அது? சட்டென்று திரும்பினார் அவர். அப்படியே செய்தேன் நானும். கதவின் தாழ்பால் மிக நுணுக்கமாக திறக்கப்பட்ட ஓசை போன்ற எதையோ நாங்கள் இருவருமே கேட்டது போல உணர்ந்தோம். நான் எழுந்து கதவு வரை போனேன். திறந்தேன். அங்கே ஒருத்தரும் இல்லை. பயம் என்று சொல்லிக்கொண்டார் ஆக்ராய்டு அவருக்குள். கனமான அந்த தாள்களின் மடிப்புகளை திறந்து பிரித்தார். பிறகு ஒலி கம்மிய குரலில் நானும் கேட்க வாசித்தார். மை டியர், மை வெரி டியர் ரோஜர், இறைவன் சொல்லியிருக்கிறான், உயிருக்கு உயிர்தான் விலை என்று. எனக்கு இது இப்பொழுது புரிந்துவிட்டது. அதிலும் குறிப்பாக உங்கள் முகம் கொண்ட மாற்றத்தை கண்டதும் இது புரிந்தே விட்டது. கடந்த வருடம் என் வாழ்க்கையே சின்னாபின்னமாக்கி நிம்மதியற்று போகும்படி செய்த நபரை பழிவாங்கும் படலத்தை நான் உங்களிடம் ஒப்படைத்துவிட்டு கிளம்புகிறேன். அந்த நபரோட பெயரை இன்று மதியம் நான் உங்களிடம் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அதனை இப்பொழுது நான் உங்களுக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க விரும்புகிறேன். எனக்கு பிள்ளைக்குட்டிகளோ உறவினர்களோ கிடையாது. எனவே இந்த சமாச்சாரம் என் பெயருக்கு ஏற்படுத்தி தரவல்ல சின்னத்தனமான விளம்பரத்தை எண்ணி நீங்கள் அஞ்ச வேண்டாம். ரோஜர், மை டியர் ரோஜர், மை டியர் ரோஜர். ஆக்ராய்டு அவரது விரல்கள் தாளின் அடுத்த வரிக்குள் இறங்க காத்திருந்த நிலையில் நிறுத்தினார். ஷெப்பர்ட், என்னை மன்னிச்சிடுங்க, இதை நான் மட்டும் தனியாக தான் படிக்கணும் என்றார் நிதானமற்று. இது என் கண்களுக்குத்தான், என் கண்களுக்கு மட்டும்தான். கடிதத்தை உரைக்குள் போட்ட அவர் அதனை மேஜையின் மீது வைத்தார். சொன்னார், அப்புறமா நான் தனிமையில் இருக்கும்போது. நோ, தூண்டப்பட்டவனைப் போல கத்திவிட்டேன் நான். இப்பவே படிங்க. கொஞ்சம் ஆச்சரியத்தோடு என்னை முறைத்து பார்த்தார் ரோஜர் ஆக்ராய்டு. சூடாகியபடி, நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் என்றேன் நான். என் காதுக்கு கேட்கும்படி படிங்கன்னு நான் சொல்ல வரல. பட் நான் இங்கே இருக்கும்போதே அதை முழுக்க படிச்சிடுங்க. மறுப்பாய் தலையசைத்தார் ஆக்ராய்டு. நோ, தனிமைக்கு காத்திருக்கேன். எனக்கே விளங்காத ஏதோ ஒரு காரணத்துக்காக லஜ்ஜையின்றி அவரை மறுபடியும் கெஞ்ச ஆரம்பித்தேன். அட்லீஸ்ட் அந்த ஆளோட பேராது என்னன்னு படிங்களேன். இதற்கு ஆக்ராய்டு மறுப்பின்றி ஒரு பாறாங்கல்லாய் இருந்தார். எத்தனைக்கு எத்தனை ஒரு விஷயத்தை பண்ணும்படி நீங்கள் ஆக்ராய்டை கெஞ்சுகின்றீர்களோ அத்தனைக்கு அத்தனை அவர் அந்த வேலையை பண்ணப்போவது கிடையாது. என் வாக்குவாதங்கள் அனைத்தும் வீணாயின. அக்கடிதம் 8:40 மணிக்கு உள்ளே கொண்டு வரப்பட்டது. நான் அவரை விட்டு 8:50க்கு கிளம்பும் போதும் கூட அக்கடிதம் படிக்கப்படாமலே மேஜை மீது கிடந்தது. கதவு பிடியில் கை வைத்து சற்று யோசித்தபடி நின்ற நான் எதையாவது விட்டுவிட்டு கிளம்புகிறோனோ என்ற சந்தேகத்தில் திரும்பி நாங்கள் அமர்ந்திருந்த பகுதியை பார்த்தேன். மறுப்பான ஒரு தலையசைப்போடு வெளியேறிய நான் எனக்கு பின்னால் கதவினை அரைந்து சாற்றினேன். உடனே கை கெட்டும் தூரத்தில் பார்க்கரின் முகத்தை க்ளோஸ்அப்பில் பார்த்ததில் நான் துணுக்குற்று போனேன். மனக்கலவரத்தில் குழப்பப்பட்டவனாய் தோன்றினான் அவன். இதனால் கதவருகே நின்று அவன் கேட்டுக்கொண்டிருந்திருப்பான் என்று எனக்கு பட்டது. எத்தனை கொழுத்த எண்ணெய் வடியும் லாய்க்கற்ற ஒரு முகரை! நிச்சயம் இந்த மூஞ்சில கழுவும் மீனில் நழுவும் தன்மை மிகுந்தே இருக்கின்றது. மிஸ்டர் ஆக்ராய்ட் அவரை ஒருத்தரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு விரும்புகிறார் என்றேன் நான் கராராய். உங்ககிட்டயும் இதை சொல்லிட சொன்னார். அப்படியே சார், அவர் அழைப்பு மணி அடித்த மாதிரி எனக்கு கேட்டது. இது ஒரு அப்பட்டமான பொய் என்பது தெளிவாய் புலப்படுகின்றது. எனவே இதற்கு விளக்கம் கேட்டு பேச்சை வளர்க்க நான் விரும்பவில்லை. ஹால் வரை எனக்கு முன்னால் நடந்து வந்த பார்க்கர் அங்கு எனது உடைமைகளை எடுத்து தந்து உதவினான்.
நான் இருட்டுக்குள் இறங்கினேன். நிலா மறைந்திருக்கும். காணும் அத்தனையும் மங்களாகவே இருளடைந்தும் தெரிந்தன. வீட்டின் கேட்டினை கடந்து நான் வெளியேறிக் கொண்டிருந்த போது அங்கிருந்த சர்ச் மணியோசை 9 என்று அடித்து உணர்த்தியது. இடது பக்கம் திரும்பி கிராமத்து திசையில் நான் முன்னேறி துவங்கிய போது எதிர்ப்புறத்திலிருந்து வந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் மீது எக்குத்தப்பாய் மோதி நின்றேன். கரகரப்பான அடைத்த குரலில், இதுதானே ஃபெர்லின் பார்க் போக வழி மிஸ்டர் என்று கேட்டான் அந்த அந்நியன். நான் அவனை பார்த்தேன். கண்களை மூடும்படி தொப்பியை இழுத்து அணிந்திருந்தான் அவன். கோட்டின் காலர்களை தூக்கி கழுத்தின் மேற்புறம் வரை நன்றாக மூடும்படி ஆக்கிக் கொண்டிருந்தான். அவனுடைய முகத்தின் கொஞ்சம் பகுதியை மட்டுமில்ல, எந்த பகுதியுமே அவனுடைய முகத்தில் என்னால் பார்க்க முடியவில்லை. ஆயினும் அவன் இளைய வாலிப பயலாகத்தான் தெரிந்தான். அவனது குரல் கரகரத்தும் படிப்பறிவற்ற தினசிலும் இருந்தது. இதுதான் கேட் கதவு, நான் சொன்னேன். தேங்க்யூ மிஸ்டர். கடந்து உட்புறம் போக ஆரம்பித்தவன் தேவையில்லாமல் கூடுதலாக சொன்னான். இந்த பகுதிக்கு நான் புதுசு, புரிஞ்சுதா? அவன் பக்கமாய் திரும்பிய நான் கேட்டை கடந்து அவன் உள்ளே போய்க் கொண்டிருப்பதை பார்க்கும்படி அமைந்தது. இதில் வியத்தகு விஷயம் என்னவென்றால், அவனுடைய குரல் எனக்கு ஏற்கனவே நன்கு பரிச்சயமாகியிருந்த ஒருத்தருடைய குரலாக தோன்றியதுதான். ஆனால் அது யாருடையது என்பதை என்னால் அப்பொழுது குறிப்பிட்டு நினைவுபடுத்தி கொள்ள முடியவில்லை. 10 நிமிடங்கள் கழித்து நான் என் வீட்டுக்குள் மீண்டும் நுழைந்திருந்தேன். நான் எதற்காக அத்தனை சீக்கிரமாக திரும்பிவிட்டேன் என்பதை தெரிந்து கொள்வதில் படு ஈடுபாடாகவும் கிளர்ச்சியாகவும் இருந்தாள் கரோலின். அவளை சாந்தப்படுத்த அன்று மாலை நடந்ததாய் கொஞ்சம் கற்பனை கலந்த ஒரு கதையை சிருஷ்டித்த நான் சொல்லும்படி ஆனது. இருந்தாலும் என் நெஞ்சுக்குள் அவள் கண்கள் ஊடுருவி எதையோ தேடிக்கொண்டிருப்பதாய் எனக்கு படபடத்தது. 10 மணிக்கு கொட்டாவியோடு எழுந்து கொண்ட நான் படுக்கப் போகலாம் என ஆலோசித்தேன். கரோலின் சம்மதித்தாள். அது வெள்ளி இரவு. வெள்ளி இரவில்தான் நான் கடிகாரத்துக்கு சாவி கொடுப்பது வழக்கம். அப்பணியை நான் பண்ணி கொண்டிருக்கும்போது வேலைக்காரி சமையற்கட்டு வேலைகளையும் கதவு சாற்றும் வேலைகளையும் சரியாய் செய்து விட்டாளா என்பதை பரிசோதித்து கொண்டிருந்தாள். மாடிக்கு நாங்கள் போனபோது மணி 10:15. நான் மாடித்தளத்தில் கால் வைத்தவுடன் ஹாலில் இருந்த டெலிஃபோன் அலறியது. நான் மளமளவென கீழிறங்கி ரிசீவரை எடுத்தேன். என்னது என்றேன் நான். என்னது? நிச்சயமா? அடுத்த நொடியில் நான் அங்கே இருப்பேன். மாடிக்கு 8 அடி பாய்ச்சலில் நான் ஓடினேன். என் மருத்துவ பையை பிடுங்குவதைப் போல அதனிடத்திலிருந்து பீத்தெடுத்து கொண்டேன். அதற்குள் சில மருத்துவ பொருட்களை அள்ளி தெளித்து கொண்டேன். ஃபோனில் பார்க்கர் என்று கரோலினுக்கு கத்தினேன் நான். பெர்லினில் இருந்து ரோஜர் ஆக்ராய்டு கொலை பண்ணப்பட்ட நிலையில் அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. அத்தியாயம் 4 முடிந்தது. அகதா கிறிஸ்டி